ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு என்னோட ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரிட்ஜ் வந்து காட்ரேஜ் ஃப்ரிட்ஜு, டபுள் டோர் மாடலு, 260 லிட்டர்ஸ். நான் 2013-14 வாங்கினேன். மாடல் வந்து 2013 மாடலு. இது வந்து இங்கே வந்து ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட்டு, கீழே வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் வச்சுக்கிறதெல்லாம். இந்த மேலே வந்து நான் டஸ்ட் ஆயிரும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கிளாத் போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு 15 டேஸ்க்கு ஒரு தடவை எடுத்து துவைச்சிக்கலாம். மேலே வந்து டஸ்ட், ஏன்னா நம்மளால ஏரியெல்லாம் க்ளீன் பண்ண முடியாது. இதை எடுத்தோன்னா டக்குன்னு துவைச்சிக்கலாம். மேலே வந்து ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கேன். அது நல்லா வீட்டுக்குள்ளேயே அழகாக வளருது. இந்த பாட்டிலோட மூடி வந்து கொஞ்சம் துருவாயிடுச்சு, அதனால அந்த பாட்டிலேயே வளர்க்குறேன். அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த டோரில் வந்து கொஞ்சம் மேக்னெட் ஒட்டி வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து நாங்கள் ஸ்ரீலங்கா போன போது வாங்கினது. இதெல்லாம் இங்கே சில கடைகளில் வாங்கினது. இப்போ வந்து உள்ளே நான் எப்படி அடுக்கி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரீசரை பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த மாதிரி டப்பர்வேர் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுற கண்டெய்னரில் தான் வச்சுருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டாமேன்னு சொல்லிட்டு ஒன்றா குறைச்சிட்டேன். அதனால எந்த இது வந்து இதே மாதிரி சைஸில் கிடைக்கும்னு பார்த்தேன். இந்த கம்பெனி கிடச்சிது. இது வந்து நல்லா இருக்குது. நான் இது வந்து ஹோம் சென்டரில் தான் வாங்கினேன். இதே மாதிரி வச்சுக்கிறதுக்கு பெரிய சைஸ், சின்ன சைஸ் எல்லாம் இருந்தது. நான் இப்போ என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து முறுக்கு மாவு தீபாவளிக்கு நிறைய அரைச்சிருந்தேன். அதோட லிங்க் கூட நான் கீழே கொடுக்குறேன், பார்த்துக்கங்க. அதை வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டோர் பண்ணிவிட்டு நான் அதில் வந்து ஒரு பேப்பரில் வந்து எழுதி போட்டுருவேன். ஏன்னா சில சமயம் நமக்கு வந்து மறந்து போயிடும் என்ன மாவுன்னு. அதனால பாருங்கள், எழுதியே நான் வச்சுருக்கேன் முள்ளு முறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா சில நட்ஸு வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கின நட்ஸ் எல்லாம். இது வந்து சாரப்பருப்பு, இது வெள்ளரி விதை, இது வந்து பூசணி விதை, இது வந்து பிஸ்தா, அந்த மாதிரி சில இதுக்கெல்லாம் சரி டக்குன்னு தேவைப்படும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினதெல்லாம் இதில் போட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த டப்பா வந்து இதை விட வந்து பெரிய சைஸு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து எங்கள் அம்மா கொடுத்த ஆடிக்குள் மாவுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து இதில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அம்மா வந்து கொடுப்பாங்க எப்போவும், வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க செய்கிறதெல்லாம். அதெல்லாம் இதில் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து அப்படியே இது மேலே வச்சுக்கலாம். இப்போ வந்து கரெக்டாக இந்த இடம் வந்து அப்படியே இதுவாகிடுச்சு. கரெக்டாக காம்பேக்டாக இருக்குது. லெமன் க்யூப்ஸுன்னு இது மூடி இருக்கிறதுனால இந்த லெமன் க்யூப்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது மூடி இருக்கிறதுனால நல்லா நமக்கு வேறு எதுவும் ஸ்மெல்லும் அடிக்காது, நல்லா நீட்டாக இருக்கும். இது கீழே பார்த்தீங்கன்னா இதில் வந்து பன்னீர் நானே வீட்டில் செஞ்சது தான், அதை வந்து போட்டு வச்சுருக்கேன். இன்னும் இதுக்கெல்லாம் வேறு ஏதாவது கண்டெய்னர்ஸ் பார்த்து வாங்கணும். கொக்கோ பவுடரு இது வந்து கவுனி அரிசி எங்கள் ஊர்லேருந்து வாங்கிட்டு வருவேன், அது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது கீழே பார்த்திங்கன்னா இது வந்து கருப்பட்டி வந்து ஏதாவது ரேராக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம். நான் ரெகுலர் யூஸ் பண்ணுறதெல்லாம் வெளியில் வச்சுருக்கேன், டீக்கு போடுறதெல்லாம். இது கொஞ்சம் பெரிய சைஸுங்கிறதுனால உள்ளே வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து ஐஸ் க்யூப் ட்ரே. இது வெயில் காலம் வர்றச்சே தான் நான் வந்து ஊற்றி வைப்பேன். இப்போல்லாம் வந்து சும்மா தான் இருக்குது, ரொம்ப ஐஸ் க்யூப்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பட்டர். நான் வீட்டிலே தானே வெண்ணெய் எடுப்பேன், அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நிறைய ஆயிடுச்சு. இதை வந்து உருக்கி நெய் எடுக்கணும். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் இருக்குது. அப்புறம் இது வந்து மூங்கில் அரிசி, இதுவும் பட்டர் தான். இது வந்து மூங்கில் அரிசி ஒரு எக்ஸிபிஷனில் வாங்கினேன். அது வந்து ரொம்ப நாளைக்கு வெளியில் வச்சா கெட்டு போயிடுமோ என்னோன்னு ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். இப்போ டோரில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இது ஃபுல்லும் வந்து பேக்கிங்க்கு உள்ள ஐட்டம்ஸு. இது வந்து டியூட்டி ஃப்ரூட்டி, இது வந்து சாக்கோ சிப்ஸு ப்ரௌன் கலரு, இது வந்து ஒயிட் மில்க் இது. அப்புறம் வந்து இது ஸ்ப்ரிங்கிள்ஸ் இது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கருப்பட்டி வந்து திருச்செந்தூர்லேருந்து வாங்கிட்டு வந்தது, அப்படியே வச்சுருக்கேன். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து கேக்கில் போடுறது தான், சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸு. அப்புறம் இங்கே எல்லாம் வந்து ஸ்பைசஸ் வச்சுருக்கேன், ஆரிகானோ அந்த மாதிரி இட்டாலியன் ஸ்பைசஸ் அதெல்லாம்.
இது பார்த்தீங்கன்னா பிளாக் கிரேப்ஸு, அப்புறம் இது வந்து கசகசா. அவ்வளோதான் ஃப்ரீசரில். இப்போ வந்து உள்ளே என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். இது வந்து மில்கெல்லாம் வச்சுக்கிற ட்ரை. நான் வந்து மில்க் வந்து காலையிலே வாங்கி காய்ச்சிடுவேன், அதனால் மில்கெல்லாம் ஸ்டோர் பண்ண மாட்டேன். அதில் வந்து நான் வேறு திங்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இந்த டப்பாவில் இதுவும் ட்ரை நட்ஸு தான். ரோஜா பூ இதழ், பன்னீர் ரோஸ் இருக்கு இல்லையா, அந்த இதழ் வந்து நான் மதுரை போன போது இந்த ரோஸ் கிடச்சிது, அதை வாங்கி காய வச்சுருக்கேன். அதை அப்படியே இதுக்குள்ளே வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து ஹெசல் நட்ஸு. இதில் வந்து நட்டெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கேன். எங்கள் ஃப்ரிட்ஜ் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு மேலே ஓப்பன் ஆகிருந்தால் இந்த மாதிரி சவுண்டு வந்துடும். இது இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் இல்லையா. நம்ம திறந்து போட்டிருந்தோம்னாலும் இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு டூ மினிட்ஸ்க்கு மேலே நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோன்னா இந்த சவுண்ட் வந்துடும். அடுத்தது இது வந்து கேஷ்யூஸ், நிறைய கேஷ்யூஸ் வாங்குறேன் இல்லையா, அதெல்லாம் இதுக்குள்ளே வச்சுக்குவேன். இது சியா சீட்ஸு. இனி சம்மர் வருது இல்லையா, இதை வாங்கி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா இதுவும் கேக்குக்கு யூஸ் பண்ணுறது தான். கேக்கு பிஸ்கெட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது. இது வந்து சில்வர் ஸ்ப்ரிங்கிள்ஸ், கேக் மேலே அதெல்லாம் போடுறதுக்கு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா இது வந்து மல்டி கலர், நல்லா இருக்கு பாருங்கள். இதெல்லாம் வந்து பெரிய பெரிய பேக்கெட்ஸில் தான் கிடைக்கும், அதனால் வாங்கி அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 6 months to 1 year வரைக்கும் நல்லாயிருக்கும். வந்து ஃபஸ்ட்டு தட்டு காமிக்கிறேன். இதில் வந்து பால் சம்மந்தமான ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த டப்பாவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பசும்பால் வாங்குறேன் இல்லையா, அதனால ஆடை நிறைய வரும். நான் வெண்ணெய் எடுப்பேன், அதனால தயிர்லேருந்து எடுக்கிற ஆடையெல்லாம் இதில் போட்டு சேர்த்து வைப்பேன். 1 weekல வெண்ணெய் எடுப்பேன். அடுத்தது பாருங்கள் சவுண்ட் வந்துருச்சு. அப்புறம் இதில் வந்து தயிர், அப்புறம் இதில் வந்து ஸ்ப்ரவுட்ஸு. நான் வந்து பாசிப்பயிறு நான் வீட்டிலே தான் முளைக்க வைப்பேன். அந்த முளைக்க வைக்கிற வீடியோவும் நான் உங்களுக்கு சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். இதை வந்து நல்லா இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். நம்ம நிறைய செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு 1 week யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த டப்பாவில் பார்த்திங்கன்னா மில்க் பவுடர், பால் பவுடர் இருக்கு இல்லையா, அதுவும் கோகோனட் பவுடர். நான் ஏதாவது ரெசிபீஸ்க்கு யூஸ் பண்ணுவேன், அது வாங்கிட்டு மீதி இருக்குதுன்னு சொல்லிட்டு இது ரெண்டையும் இந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இந்த டப்பாவில் தாமரை விதை. நான் வந்து ஃபஸ்ட்டு வெளியில் வச்சுருந்தேன். அந்த டப்பாவில் என்னவோ ஆயிடுச்சோ என்னவோ தெரியல, அப்படி எல்லாமே கெட்டு போச்சு. அதனால நான் இந்த மாதிரி டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். அப்புறம் இதில் தயிர். இப்போ இந்த தட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் மாவு தான் வந்து வைப்பேன். இது ரெண்டும் ஆட்டி வச்சுருக்கேன். 2 டப்பா நானே ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, நாளைக்கு இட்லி வேணும்னா இன்றைக்கி தான் எடுத்து வெளியில் வைப்பேன். இப்போ 2 ஆட்டி உள்ளே வச்சுருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி லைமை கட் பண்ணி ஒரு 1/2 லைம் வச்சுருக்கேன். ஏன்னா இந்த ஃப்ரிட்ஜில் வர்ற ஸ்மெல்லெல்லாம் நம்ம ஸ்மெல்லே வராது. இதை வச்சோன்னா நல்லா நீட்டாக இருக்கும் ஃப்ரிட்ஜு. கூடுமான வரலும் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி நல்ல க்ளோஸ் பண்ணுற கண்டெய்னர்ஸாக வைங்க. சும்மா மூடி போட்டு தட்டு போட்டு வைக்கிற மாதிரிலாம் வைக்காதீங்க, அப்புறம் அதோட ஸ்மெல்லெல்லாம் வந்து வெளியில் வரும். இதுன்னா பாருங்கள் நல்லா டைட்டாக இருக்குது. இதோட ஸ்மெல் வந்து எதுக்குமே போகாது. அதுவும் இல்லாமல் பால் தயிரெல்லாம் இந்த மாதிரி வைங்க. இது கடைசி தட்டு. இதில் வந்து கருவேப்பிலை வச்சுருக்கேன். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லையா, டப்பர்வேர் கண்டெய்னரில் கருவேப்பிலை வச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு. இது நான் வச்சு கிட்டத்தட்ட 10 நாள் ஆயிடுச்சு பாருங்கள், அப்படியே இருக்குது. நான் கீழே வந்து ஒரு டிஷ்யூ கூட போட்டிருக்கேன், போட்டுட்டு வச்சுருக்கேன். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பாருங்கள் நல்லா. இதில் வந்து பட்டாணி வச்சுருக்கேன். பட்டாணி வாங்கி உரித்து வச்சுருக்கேன். ராகி மாவு. எங்கள் வீட்டில் வந்து வெளியில் வச்சோன்னா சில சமயம் வந்து வண்டு வந்துடுது. இது வந்து வறுக்காத மாவு.
வறுக்காத மாவெல்லாம் வெளியில் வச்சோன்னா வண்டு வந்துடுது. அதனால இதை இந்த டப்பாவில் போட்டு உள்ளே வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து சத்து மாவு. சத்து மாவு வந்து நிறைய அரைச்சிடுவேன். கொஞ்சம் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து வெளியில் வச்சுக்குவேன். ஏன்னா ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா ஃபஸ்ட்டு பேட்ச் தீர்ந்ததும் அடுத்தது இது எடுத்துக்குவேன். அப்புறம் இது வந்து இடியாப்ப மாவு. நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து வாங்கிட்டு வர வேண்டிய இதுலேயும் பாருங்கள் எழுதி போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் நமக்கு வந்து மறந்து போயிடும். அதனால நான் வந்து எழுதி போட்டு வச்சுக்குவேன். அப்புறம் இது வந்து வெஜிடபிள் ட்ரை பாருங்கள். இதில் கொடை மிளகா நான் இந்த மாதிரி பேக்கில் தான் போட்டு வைப்பேன். நிறைய பேர் கூட சொல்லியிருந்தீங்க இந்த பேக்கில் போட்டு வச்சா வாடி போயிடும்னு. நான் வாடுற அளவுக்கு ரொம்ப நாளைக்கு வாங்கிலாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு 4 நாளைக்கு தான் காய் வாங்கிக்குவேன். அப்புறம் இதில் வந்து மாங்காய் தக்காளிலாம் இருக்குது. இப்போ கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் தான் இருக்குது. அப்புறம் அதில் வந்து கேரட் பீட்ரூட்டு கத்திரிக்காய்லாம் இருக்குது. இது ஒரு முட்டைக்கோஸ் இருக்குது. அவ்வளோதான். ஒரு 4 டேஸ்க்கு தான் நான் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்குவேன். டோரில் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி 4 கண்டெய்னர்ஸ் ஒரே மாதிரி எனக்கு வந்து கிஃப்டாக வந்தது. இதில் வந்து ஒன்றில் முந்திரி போட்டு வச்சுருக்கேன். இன்னொன்றில் வந்து கிஸ்மிஸ் போட்டிருக்கேன். நம்ம பாயசம் அதுக்கெல்லாம் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த 4லேயும் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து குங்குமப்பூ. துபாய் போன போது நிறைய வாங்கிட்டு வந்தேன். அதனால அதை வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் ஒன்றில் வந்து ஏலக்காய். இந்த 4க்கும் கரெக்டாக இருக்குது. இது வந்து பீஸா டாப்பிங் அந்த சாஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அது பீஸா டாப்பிங். அப்புறம் இங்கே இந்த இதில் வந்து பல ஊறுகாய். எங்கள் செட்டிநாடு ஸ்பெஷல் பல ஊறுகாய் வச்சுருக்கேன். நான் வெள்ளை மிளகா எங்கள் தோட்டத்தில் மாடியில் டெரஸ் கார்டனில் வச்சுருக்கேன் இல்லையா, அதனால அதில் கிடைக்கிறதெல்லாம் பறித்து இந்த மாதிரி ஊறுகாய் போட்டு வச்சுருக்கேன். வெள்ளை மிளகா பூண்டு எல்லாம் போட்டிருக்கேன். சுண்டைக்காய் வந்து கிடைச்சதுன்னா ஊருக்கு குறைச்ச வாங்கிட்டு வந்து போடுவேன். இப்போ இதை மாத்திரம் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து எக்கு ரேக்கு. இதில் வந்து இப்போ ஒரு எக்கு தான் இருக்குது. அப்புறம் அந்த லெமன் கட் பண்ணேன் இல்லையா, பாதி வந்து உள்ளே வச்சுருக்கேன், பாதி இங்கே டோரில் வச்சுருக்கேன். கீழே குங்குமப்பூ கொஞ்சமாக அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு அந்த டப்பாவோடு வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா காஃபி பவுடர். காஃபி பவுடர் வந்து நம்ம வெளியில் வச்சோன்னா கட்டியாக போயிடும். அதனால இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் காஃபிலாம் நம்ம வாங்கினோன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வச்சுக்கணும். என்ன தான் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சாலும் வெளியில் வச்சா வந்து அது கட்டியாக போயிடுது. இந்த மாதிரி உள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டோன்னா அது தீர்ற வரைக்கும் நல்லா இருக்குது. அப்புறம் இந்த ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடியெலாம் நான் நிறைய அரைச்சிருக்கேன் இல்லையா, அதெல்லாம் கெட்டு போயிடும்னு சொல்லிட்டு மஞ்சள் பொடி வச்சுருக்கேன் ஒரு பாட்டிலில். இது வந்து கருவேப்பிலை பொடி. ஒரு தடவை நிறைய கருவேப்பிலை கிடச்சிது, அதை வந்து காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அடுத்தது வந்து மல்லிப்பொடியெலாம் வந்து நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன், ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் சாம்பார் பொடியிலே மல்லி எல்லாம் போட்டு அரைச்சிடுறதுனால அது வந்து ரொம்ப தண்ணி இது யூஸ் பண்ண மாட்டேன். அதனால கொஞ்சமாக அரைச்சி வச்சுருக்கேன். அதெல்லாம் வெளியில் வச்சோன்னா அந்த ஸ்மெல்லு கலரெல்லாம் போய்டும்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து கரம் மசாலா. அதுவும் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வச்சுப்பேன். இது கொஞ்சம் தீரப்போகுது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே கரம் மசாலா வச்சுக்கிட்டோன்னா நம்ம எவ்வளோ நாள் வச்சுருந்தாலும் அந்த ஸ்மெல்லு அதெல்லாம் போகாது, நல்லாயிருக்கும். அப்புறம் கீழ்த்தட்டில் பார்த்தீங்கன்னா முந்திரி. இது முந்திரி பருப்பு. அப்புறம் இது வந்து தனி மிளகாப்பொடி. அப்புறம் கீழே மஞ்சள் பொடி. நம்ம பசு மஞ்சள் கிடைக்குது இல்லையா, அதை வாங்கி அரைச்சது வச்சுருக்கேன். ஏன்னா வெளியில் வச்சிட்டோன்னா கலர் போயிடுது, இந்த ஸ்மெல்லும் போயிடுது. ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சோன்னா நம்ம எப்படி அரைச்சோமோ அதே மாதிரியே இருக்கும். தனி மிளகாப்பொடியும் அப்படி தான்.
நம்ம வெளியில் வச்சிட்டோன்னா இந்த கலர் போயிடும். நான் எப்படி இந்த மிளகாப்பொடி அரைக்கிறதுங்கிறதும் செஞ்சு காமிச்சிருக்கேன். அதோட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன், பார்த்துக்கங்க. அப்புறம் இது வந்து கஸ்டர்ட் பவுடரை வாங்கி கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு மீதியை வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன். அந்த கஸ்டர்ட் பவுடருடைய இன்ஸ்ட்ரக்ஷனையே வெட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். ஏன்னா சில சமயம் மறந்து போயிடும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அதையே கட் பண்ணி உள்ளே போட்டிருக்கேன். அப்புறம் வந்து இதில் அந்த மேனுஃபேக்சர் டேட்டும் எக்ஸ்பைரி டேட்டும் எழுதி வச்சுருக்கேன். அது அப்போ தான் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும். அதனால இதை இப்படி கட் பண்ணி போட்டு வச்சுக்கிட்டோன்னா நம்ம அந்த எக்ஸ்பைரி டேட் ஆகிடுச்சுன்னா தூக்கி வெளியில் போட்டுடலாம். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஓட்ஸ், ரோல்டு ஓட்ஸ் வாங்கியிருக்கு. இது வந்து நான் இந்த ரோல்டு சும்மா ஓட்ஸ் தான் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். இது எப்போவாது யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கேன். வெளியில் வச்சா அந்த கொஞ்சம் ஸ்மெல்லெல்லாம் வேறு மாதிரி ஆகிடுது. அதனால இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்குவேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஜிஞ்சர் லெமனேடு நான் செஞ்சது. அது இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெல்லத்தில் வந்து சிரப் மாதிரி செஞ்சது. இது வந்து நான் செஞ்சு ஒரு 6 மாதம் இருக்கும். இது வந்து இப்போ செஞ்சது. நம்ம வெல்லத்தை இந்த மாதிரி சிரப் மாதிரி செஞ்சுக்கிட்டோன்னா நம்ம டீ, காஃபி, பாயசம் எதில் வேணாலும் போட்டுக்கலாம். நான் இப்படி தான் என்னோடய ஃப்ரிட்ஜை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.